வணக்கம். நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கா, ப்ளைன் ப்ளவுஸில் ஸ்டோன் ஒர்க் அப்புறம் பீட்ஸ் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு ஆரி ஒர்க்லாம் பண்ண தெரியாது. சும்மா எனக்கு தோன்ற டிசைன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு. அதுக்கு வந்து ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா மார்க் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுகர் ஃபீட், இது வந்துட்டு ஒரு 3 பாக்கெட் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஊசி நூல், நம்ம என்ன ப்ளவுஸ் வச்சுருக்கோமோ அந்த கலருக்கான நூல், ஊசியும் நூலும் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய பீட்ஸு, அது வந்து ஒரு பாக்கெட் மட்டும் போதும். நம்ம நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்க போகிறோம் அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூ, நான் வந்து இந்த க்ளூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன், நான் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் எடுத்திருக்கேன் 4 ரோக்கு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் போடலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பேக் சைடில் 2 ரோ வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து அதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 2 இன்ச்சு கேப்பில் 2 ரோ வர மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு வைக்கிற மாதிரி, அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 சைடு கையிலையும் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த 2 சைடுமே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு வர மாதிரி, நடுவில் வந்து இந்த சுகர் பீட்ஸ் வர மாதிரி. அதே மாதிரி ப்ளவுஸோடைய ரைட் ஹேண்ட் சைட் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். 2 இன்ச் கேப்பில் 2 ரோ. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன்ல, அதை வந்துட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல வந்து வச்சு நாம் வந்து கையாலே வந்து தைக்க போகிறோம். இதோ இதை மாதிரி தான் பாருங்கள், இந்த எட்ஜ்லேயும் அந்த ரோலையும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த சைடும் தைக்கணும் கையாலேயே, அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் அந்த ரோலையும் தைக்கணும். 2 ரோலையும் தைச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன்லாம் தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுவே இந்த ஸ்டோன் ஒர்க் மட்டும் நான் கடையில் கொடுத்து தைக்கிறேனாக்கா எனக்கு தைக்கிறதுக்கு மட்டுமே 150 ரூபா கேட்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டோனையும் நம்மளே தான் வாங்கி தரணும். ஏன்னாக்கா ஸ்டோன் வந்து தைக்கும்போது அந்த ஊசிலாம் உடஞ்சிரும் நிறையா, அதனால் எனக்கு வந்து 150 தனியாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சிம்பிளான ஒர்க்கு தான், நம்மளே வாங்கி கையால் அழகாக நமக்கு வேண்டிய டிசைனை தைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ப்ளைன் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சதும் எவ்வளோ அழகாக மாறிடுச்சுன்னு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2 சைடு கையிலையுமே நம்ம வந்து ஸ்டோன் வந்து வச்சாச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஃப்ரண்ட்லேயும் அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம தைச்சோம் இல்லைங்களா, இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்துட்டு இந்த சுகர் பீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம் க்ளூ வச்சுட்டு. இந்த கேப் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும் இந்த சுகர் பீட்ஸால். சும்மா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால நான் அந்த பீட்ஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த பேக் சைட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். அப்புறம் கையில், அப்புறம் ஃப்ரண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த க்ளூ வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த பெரிய பீட்ஸ் இருக்குங்களா, இதை வந்துட்டு 2 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம வந்துட்டு நடுவில் வச்சு ஒட்ட போகிறோம். நான் வந்து இந்த க்ளூ வச்சு இதை ஃபுல்லாகவே வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஒட்டினதுக்கப்புறம் உடனே. இப்போ வந்துட்டு இதை மாதிரி க்ளூ வச்சு ஒட்டுறதுனால நம்மளுடைய கிளாத் வந்து வீணாகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே வீணாகலை, நல்லா தான் ஒட்டுது. அது மாதிரி கீழே விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒட்டி ஒரு 8 மணி நேரம் வந்து நான் அப்படியே வந்துட்டு வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே இருந்தது. எந்த ஒரு பீட்ஸுமே கீழே விழலை. நம்ம வந்துட்டு இந்த க்ளூ வச்சு ஒட்டும்போது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக ஆகிடுது. இந்த ஒயிட்லாம் எதுவுமே தெரியலை. இதே மாதிரி பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டி ஒரு 8 மணி நேரம் காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாகவே எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் கலர் அந்த க்ளூ எதுவுமே தெரியவே இல்லை பாருங்கள். எனக்கே அந்த ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. எனக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க.
ஒரு நாள் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நான் ஆரம்பித்தேன். நைட்டு 1:00 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு யோசித்து யோசித்து செய்கிறதுக்கு. அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கையால் தைக்கணும். அப்புறம் வந்து நம்ம அந்த க்ளூ வச்சுட்டு ஒட்டும்போது அது ஒழுங்காக ஒட்டுதா அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டே நம்ம இதில் வந்து ட்ரை பண்ண முடியாது. வேறு ஒரு கிளாத்தில் நான் வந்து ஒட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதில் ட்ரை பண்ணேன். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்டில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாமளே நமக்காக ஒரு விஷயத்த பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனை கடையில் கொடுத்து நம்ம பண்ணனாக்கா கண்டிப்பாக 3000லேருந்து 5000 ஆகும். ஆனால் எனக்கு 150 தாங்க ஆணுச்சு. நம்மளே வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. பேக் சைடு இப்படி தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாவே நம்மளா இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஓகே பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் பழகிக்கிட்டாக்கா இன்னமும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இந்த டிசைன் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் வந்துட்டு அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் வீடியோவை வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.